நம்மால் முடியும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மாற்றம் ஒன்றே அனைத்தையும் மாற்றி காட்டும் சக்தியாக திகழ்கிறது. மாற்றத்துக்கான ஊடக பணியில் எங்களோடு சேர்ந்து நீங்களும் பயணிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். நீராதாரங்களை பாதுகாக்கும் பணியில் கரங்கோர்க்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தருணத்தில் பெரும் செயல்களை செய்து முடிப்பதில் எப்போதும் முன்னேறி செல்லுங்கள் என்று சொன்னார் விவேகானந்தர். பெரும் செயலான நீராதாரங்களை பாதுகாக்கும் பணியில் நாம் முன்னேறி செல்வோம், சாதித்து காட்டுவோம். பெரம்பலூர் மாவட்டத்தில் சின்ன அணை ஏரியை சீரமைக்கும் முயற்சியில் நாம் இறங்கினோம். அந்த காட்சி பதிவை இப்ப பார்க்கலாம். இந்த சின்ன அணை மூலமாக அரணாரையில் உள்ள 100க்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் பயிரிடும் வகையில் ஒரு நல்ல ஒரு சாதனையான ஒரு நிகழ்வை நிகழ்ச்சியுள்ளதை நினைத்து பெருமைப்படுகிறோம். ஏரியில் உள்ள முட்புதர்களை முழுமையாக அகற்றி கரையை பலப்படுத்தி இந்த பகுதியில் உள்ள 100கணக்கான ஏரிகளுக்கும் மற்றும் குடிநீர் ஆதாரத்துக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த புதிய தலைமுறைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சூழ்நிலையில் தற்போது மழைக்காலம் தொடங்க உள்ளது. நல்ல மழை பெய்து அணை நிரம்பினால் இந்த சுற்றுப்பகுதியில் உள்ள 100கணக்கான ஏக்கர் விவசாய பாசனம் பெறும். அது இல்லாமல் நிலத்தடி நீர் உயர்ந்து இங்கே உள்ள தண்ணி பஞ்சம் போகும் என்று நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஏரியை பார்க்குற பிற்பாடு ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. கிராம மக்களுக்கு ரொம்ப இதாக இருக்கு. இதை இல்லாமல் கிட்டத்தட்ட அந்த இதில் ஒரு 55-60 ஏக்கர் பரப்பளவு உள்ள நஞ்சை நிலம் பாசனம் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க. பெரம்பலூர் மாவட்டத்தின் களப்பணியை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தின் நீர் ஆதாரங்களை பாதுகாக்க அங்கு ஒரு கலந்தாய்வு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் நீர் வளங்களை பாதுகாக்க அங்கு ஒரு கலந்தாய்வு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல சமூக ஆர்வலர்களும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் கலந்து கொண்டார்கள். அந்த காட்சி பதிவை இப்ப பார்க்கலாம். ஒரு காலத்தில் குளங்கள் என்பவை நமது வரலாற்றின் பின்னணிகள். ஒரு குளத்தை நம்பி விவசாயம் மட்டுமல்ல, மீன்கள், மற்ற உயிரினங்கள், அந்த மீன்பிடித்து வாழ்கின்ற பெருமக்கள் ஆக ஒரு பெரிய சங்கிலி தொடர்பான ஒரு வணிக தொடர்பு, ஒரு உயிர் தொடர்பு, ஒரு சிறப்பான ஒரு ஆதாரம் அதில் இருந்தது. வரப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரும், நெல்லுயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான் என்று அடிப்படையாக நீர் ஆதாரத்தை பற்றி இலக்கியங்களிலே சொல்லப்படுகிறது. கேரளாவில் பார்த்தால் பூவார் பகுதியில் எல்லாம்
போட்டிங் சர்வீஸ் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குமரி மாவட்டத்தில் பார்த்தால் சாக்கடை கழிவுகள் கொட்டும் இடமாகவும் சாக்கடை கலக்கும் இடமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. வாட்டர் பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் 1974 என்ற ஒரு சட்டம் இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நீரோடையில வேண்டுமென்றே ஒரு கழிவு நீரை ஒருவன் கலப்பானே ஆனால் அவனுக்கு குறைந்தது 1.5 வருடம் சிறை தண்டனை. இது வாட்டர் பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆக்ட். இங்க பாத்தீங்கன்னா நம்ம நாகர்கோயில்ல முக்கியமான ஒரு ஆறு பழைய ஆறு. இந்த பழைய ஆற்றில் போகக்கூடிய வெள்ளத்தை விடையும் ஜாஸ்தியாக சுமார் 4 நீரோடைகள், கழிவு நீரோடைகளோட அரசாங்க நிர்வாகமே வருடக்கணக்காக பழைய ஆற்றில் கொண்டு இந்த நம்ம கழிவு எல்லாம் கொட்டிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எத்தனை வருஷம் தண்டனை வாங்கி கொடுக்கிறது? இப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாறிட்டு இருக்கு. இதை மாற்றுவதற்கு நம்மால் முடியும். நீங்க எல்லாருமே நீங்க நம்புனீங்கன்னா நம்ம மாவட்டத்தை மாற்றி காட்டலாம். 3000க்கு மேற்பட்ட குளங்கள் இருக்கிறதாட்டும் ரெக்கார்டு. ஆனா பல்வேறு குளங்களை 1000க்கு மேற்பட்ட குளங்களை காணவில்லை. புத்தேரி குளத்துடைய முழு அளவையும் அளந்தெடுத்து அதோடைய ஆக்கிரமிப்புகளை அகற்றி நாம் அந்த குளத்தை சீரமைத்தால் இன்னைக்கு நார்மல் மக்களுடைய குளிக்கிறதுக்குள்ள வசதிகள் நல்லா கிடைக்கும். நிறைய குளம் ஆறு இருக்குன்னு தெரியும். பஸ்ல எல்லாம் போகும்போது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும். அதை பார்க்கும்போது தாமரை பூ அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அந்த குளங்களை இப்படி அழிஞ்சிட்டு வருங்கிற அவேர்னஸ் எங்களுக்கு சத்தியமா இது வரைக்கும் யாருக்குமே அந்த அவேர்னஸ் இருந்ததில்லை. இப்படி ஒரு ப்ரோக்ராம்னாலதான் அது எங்களுக்கு தெரிய வருது. அண்ட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த அவேர்னஸ் இப்போ எங்க இவ்வளவு வரைக்கும் தெரிஞ்சதுனால இது இன்னும் நிறைய வரைக்கு ஸ்ப்ரெட் ஆகிற சான்சஸ் இருக்கு. அப்போ ஒரு குளத்தினுடைய கரை உடைஞ்சு கிடந்து நான் என்னுடைய மாணவர்கள்ட்ட சொன்னேன், NSS மாணவர்கள்ட்ட, எப்பா இந்த கரையை கொஞ்சம் நல்லாக்க முடியுமா? வேற எந்த பொருளும் தர முடியாது, அங்க உடைஞ்சு கிடக்கக்கூடிய கற்களையே எடுத்து வைத்து அடுக்கணும். PWD டிபார்ட்மெண்ட்ல சொல்லி மணலை அதில் மேலே போடணும் அப்படின்னு சொன்னேன். உடனே மாணவர்கள் கண்டிப்பாக செய்யலாம் சார்னு சொன்னாங்க. ஒரு 2 நாள் வேலை அதில் நடந்தது. எங்கள் ஊரில் தான், என்னுடைய ஊரில் தான். ஒரு வளைவான இடம், பஸ் எல்லாம் போக முடியாது. அந்த அளவிற்கு ரோடு குறுகி போச்சு. குளம் இந்த பக்கம் வந்துச்சு. அது அங்கே இருந்த கற்களையே மிக அருமையாக அந்த மாணவர்கள் எடுக்கினார்கள். PWD ஆபீஸில் இருந்து அவர்கள் மணல் அடித்து அந்த பரப்பை நிரப்பாக்கி மிக அருமையாக செய்தார்கள். ஏறத்தாழ ஒரு 50 அடி இருக்கும், அவ்வளோதான் வச்சுங்களேன். 50 அடி அல்லது ஒரு 75 அடி இருக்கும். ஆனால் அந்த கரை ஒரு 15 ஆண்டு காலம் அப்படியே இருந்தது. மாணவர்கள் செய்த ஒரு பணி. இதை எதற்கு சொல்லுகிறேன்னு சொன்னால், நம்ம தாவூர் அவர்கள் சொன்னார்கள், புதிய தலைமுறை நிகழ்ச்சி அந்த தொலைக்காட்சி அன்பர்கள் சொன்னார்கள், நம்மால் முடியும், நம்பினால் கண்டிப்பாக முடியும். இதை போன்று சிறிய சிறிய செயல்களை நீங்களே அங்கங்கே நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை அடையாளம் கண்டு அந்த செயல்பாடுகளை நீங்கள் செய்தாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். கலந்தாய்வு கூட்டத்தோட முடிவில் மாவட்டத்தின் நீர்வளம் காக்க அங்குள்ள நாச்சியார் குளம் தூர் வரலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. 4 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த குளத்தின் பணி 5 நாட்கள் நடந்தது. அது மட்டுமல்ல, இந்த களப்பணியில் பலரும் இணைந்து செயல்பட்டார்கள். யாரெல்லாம் இணைந்தார்கள் இப்போ ஒரு காட்சி பதிவாக பார்க்கலாம்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2040 பொதுப்பணித்துறையின் கீழ் இயங்கக்கூடிய குளங்களும் 300க்கும் மேற்பட்ட அறநிலைத்துறை தேவசம் போர்டு கீழ் இருக்கும் குளங்களும் அதே போல பஞ்சாயத்துகள் கீழ் இருக்கக்கூடிய குளங்களும் கிட்டத்தட்ட 3000 குளங்கள் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் தண்ணீருக்கென்று எங்களுக்கு பஞ்சமே வரக்கூடாது. ஆனால் சுத்தமான தண்ணீருக்கு பஞ்சம் இருந்து வருகிறது என்பதுதான் உண்மையான நிலை. இந்த குளங்கள் தூர்வாரப்பட்டால் கடைவரம்பு வரை செல்லக்கூடிய கால்வாய்கள் தூர்வாரப்பட்டு மடைகள் தூர்வாரப்பட்டால் நிச்சயமாக கடல் நீர் உட்புகாமல் தடுப்பதும் அதேபோல் மழை நீர் நல்ல நீர் சுத்தமான நீர் கடலில் சென்று வீணாக கலப்பதையும் தடுப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். குளங்களும் நல்ல நீரை தேக்கி வைத்து முப்போகம் விளையக்கூடிய நிலங்களுக்கு வாய்ப்பளிக்கும் விதத்தில் விவசாயிகளுக்கு நன்மை விளைவிக்கும் விதத்தில் இந்த குளங்கள் பயனுள்ளதாக அமையும். புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் நிகழ்ச்சியின் சார்பாக குளங்கள் தூர்வாரும் பணியை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைக்கு முதலாக துவக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சித்தலைவர் அவர்கள் இதனை துவக்கி வைத்த மட்டுமில்லாமல் மீண்டும் இந்த இடத்திற்கு அந்த பணிகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் நிறையா குளம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் NRIGS ஒர்க்கர்ஸ் மூலயமா ஊர் மக்கள் PWD இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் டீசில்ட்டிங் பண்ண அதுக்கப்புறம் கொஞ்சம் பாக்கி இருக்கே. அது நம்ம டீசில்ட்டில் பண்ண நீங்கள் என்னென்ன எஃபர்ட்ஸ் எடுத்துக்கிறாங்களோ அது கொஞ்சம் நல்லா சந்தோஷமான விஷயம். அதை டீசில்ட்டிங் பண்ணுவது விவசாயிகளுக்கு நல்லா யூஸ்ஃபுல் ஆகும். அது கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால இது கொஞ்சம் நல்லா எஃபர்ட் கண்டினியூஸ் வேலை இந்த மாதிரி டீசில்ட்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக இது நல்லா யூஸ்ஃபுல் ஆகும் நம்மம்மா. பத்மநாபபுரம் தொகுதியிலும் ஏகப்பட்ட குளங்கள் இப்படி பயனற்ற நிலையில் மண் மூடி வண்டல் மூடி கிடக்கின்ற ஒரு சூழ்நிலை. இதை மண்ணெல்லாம் அகற்றி இதை உடனடியாக சீரமைக்க இவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சியை இந்த புதிய தலைமுறை சார்பாக நல்மால் முடியும் முயற்சியினால் எடுத்திருக்கின்ற அவர்கள் முயற்சி வெற்றி பெற நான் வாழ்த்தி அனைவருக்கும் இது பயனடையவும் இன்னும் இந்த அனைத்து குளங்களும் தூர்வாரி சுத்தம் பண்ணி இந்த முயற்சியை வெற்றிகரமாக முடிப்பதற்கு அரசாங்கமும் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டு இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். பத்தாண்டுகளாக பயன்படுத்தப்படாமல் கிடந்த இந்த குளத்தை சீரமைத்தது அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் மிகுந்த உற்சாகத்தை அளித்திருக்கிறது. அதே உற்சாகத்தோடு இரண்டாவது கட்ட பணியாக குளித்துறையில் உள்ள தேவர் குளத்தை சீரமைக்க அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். அந்த பணியை வரும் வாரங்களில் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து கரூர் மாவட்டத்தின் நீர் ஆதாரங்களை பாதுகாக்க அங்கு பல பணிகள் நடந்தது. கரூர் மாவட்டத்தில் உள்ள அரவக்குறிச்சி தாலுகா பள்ளப்பட்டியில் உள்ள குப்பைக்கா ஓடையை சீரமைக்கும் பணி நம்மால் முடியும் குழு மூலமும் அங்குள்ள வாட்ஸ்அப் குழு மூலமும் நடைபெற்றது. அந்த காட்சி பதிவை இப்ப பார்க்கலாம். கரூர் மாவட்டத்தில் நீர் ஆதாரத்தை பெருக்கும் நோக்கில் பல்வேறு பணிகளை நம்மால் முடியும் குழுவினர் செய்து வருகிறோம். இன்று முதல் கட்டமாக பள்ளப்பட்டி நங்காஞ்சி ஆற்றுக்கு செல்லும் குப்பைக்கா ஓடையை தூர்வாரும் பணியை பள்ளப்பட்டி மக்களுடன் சேர்ந்து நம்மால் குழு செய்து வருகிறது. ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 36 அடி 40 அடி கொண்ட ஓடை இன்னைக்கு மக்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு இன்னைக்கு சாக்கடையா மாதிரி 5 அடியில் இருக்குதுங்க.
நாங்கள் காலை ஒரு 7-8 மணிக்கு போனோம். 8 மணிக்கெல்லாம் இந்த வேலையை துவைக்கு வேலை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. குப்பைக்கா ஓடைங்கிறது எங்கள் ஊரில் மிக ஒரு அற்புதமான ஒரு ஓடை. அந்த காலத்தில் அதை நாங்கள் மீட்டெடுக்கிறதுக்காக இந்த தலைமுறை ஒரு முயற்சி எடுத்திருக்கிறத புதிய தலைமுறை ஆதரிக்கிறதுங்கிறது ஒரு பொருத்தமான நிகழ்ச்சி. இதை இன்னும் நாங்கள் முன்னெடுத்துட்டு போய் நங்காஞ்சி ஆறு வரைக்குமே இந்த குப்பைக்கா ஓடையை கொண்டு போய் நீட்டி அதை இன்னும் தூய்மைப்படுத்தி செழுமைப்படுத்துறதுக்காக எல்லா வகையிலும் நாங்கள் ஒத்துழைப்பாக இருக்கிறோம். ஒத்த கருத்துடைய புதிய தலைமுறையின் திட்டங்களோடு சேர்ந்து இந்த மாதிரி நங்காஞ்சி நதியை புனரமைக்கிறதும், சொக்கலாபுரம் கால்வாய், இது போன்ற சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கக்கூடிய அத்தனை கால்வாய்களையும் சீரமைச்சு அதில் பராமரிப்பு பணி மேற்கொண்டு விரும்புகிறோம். இந்த இடத்துல இந்த ஓடையாக தெரியவில்லை, மறைந்து விட்டது. புட்புதர், கரிவேலங் மரங்கள் எல்லாம் நிறைந்து கிடந்த காரணத்தினால் நாங்களே மக்கள் வாட்ஸ்அப் குழு, நண்பர் குழு மற்றும் பல்லவட்டி மெடிக்கல் ட்ரஸ்ட், புதிய தலைமுறை நம்பால் முடியும் எல்லாம் இணைந்து செய்து கொண்டிருக்கிறோம். பூக்கும் பூக்கள் எல்லாம் வாடத்தான் போகின்றன என்று பூக்க மறுத்தால் இயற்கையின் கதி என்னவாகும்? யாரோ பயன்படுத்தும் நீரை நாம் சேகரிக்க மறுத்தால் என்னவாகும்? இயற்கையின் அருட்கொடையான நீர் நமக்கெல்லாம் கிடைக்காதல்லவா? ஒரு பழமொழி உண்டு, ஒரு மனிதன் பிறப்பால் மட்டுமல்ல தன் செயல்களாலே சிறந்தவனாகிறான். நீராதாரம் காக்க, இயற்கையை நேசிக்க பாடுபடுவோம். நாம் சிறந்தவர்களாக இருப்போம். மீண்டும் சந்திப்போம் மற்றுமொரு நம்மால் முடியும் நிகழ்ச்சியில்.